ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து ப்ளேமியோட எபிசோட் 4 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கதை புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து, நம்ம ஜங் ஈஹோன், கங் ஜேவோன் 2 பேரும் வந்து ஒரு தேட்டரில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லைட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜங் ஈஹோன் வந்து மறைஞ்சிருப்பான். அப்போ தான் வந்து நம்ம கங் ஜேவோன் வந்து அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி லைட் அந்த செல்ஃபோன் லைட்டை வச்சு ஒரு பாட்டில் மேலே வச்சு அந்த மாதிரி லைட்டை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருப்பாரு. அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை தான் வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னா வந்து டக்குன்னு கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்ததுக்கப்புறமே வந்து நம்ம ஜங் ஈஹோன் வந்து டக்குன்னு எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறான். எந்திரிச்சிட்டு சுற்றி முற்றி பார்க்குறேன், என்னடா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்துட்டு, உனக்கு அறிவே இல்லையா, நீனா சொல்லுவா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அங்கே பேசினது வந்து திருப்பி வந்து அவன் ஞாபகப்படுத்தி பார்ப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா வந்து, நான் உனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்க அவன் வந்து புலம்பிட்டு ஸ்டெப்ஸை வந்து நடந்துக்கிட்டே இருக்கான். நான் தெரியாமல் டங்கை ஸ்லிப் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அப்போ எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் வந்து பயந்துட்டேன். அதனால வந்து இப்படி உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம யூடேஷாக், அதாவது அவனோட லாயர் வந்து அதை வந்து கேட்டுருவாரு. கேட்டதுக்கப்புறம், என்ன அவன் டங் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அப்போ தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, உனக்கு வந்து கேஸ்டிங்கில் வேலை இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அதுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம், இப்போல்லாம் உன்னை பார்க்கவே முடியல, நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம யூடேஷாக் என்ன கேட்குறான்னா வந்து, உன்னோட கேஸ்டிங்க்கு ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தல, அவன் எப்படி நல்லா இருக்கானா, அவன் கூட நல்லா பேசுகிறானான்னு கேட்டதுக்கு, நாங்கள் 2 பேரும் கம்ப்ளீட்டாக ஒத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் ஈஹோன் வந்து யூடேஷாக்கிட்ட சொல்கிறான். அது வந்து யூடேஷாக் கேட்டவுடனே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவனும் வந்து ஜங் ஈஹோனை வந்து லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவனுக்கு வந்து அதை கேட்டவுடனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு, நான் தான் இனிமேட்டு உன்னை பிக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து, இல்லை வேணாம், எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, யூடேஷாக் வந்து, என்னை விட்டால் வேறு யார் உன்னை பார்த்துக்குவா, அதனால நானே உன்னை பிக்கப் பண்ண வரேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேஷாக் வந்து ஜங் ஈஹோன்ட்ட சொல்கிறான். ஜங் ஈஹோனும் சரி, அப்போ நான் இப்போ வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேஷாக்கிட்ட சொல்கிறான். யூடேஷாக்கும் சரி போயிட்டு வா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜங் ஈஹோனும் வந்து அங்கேருந்து வெளியில் போயிடுறான். வெளியில் போய் அவனும் வந்து எப்பயும் போல் வீட்டுக்கு போகிற மாதிரி வீட்டுக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து, நம்ம கங் ஜேவோன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா வந்து, ஜங் ஈஹோனை பார்க்குறதுக்காக வந்து நல்லா ரெடி பண்ணிகிட்ருப்பான். ரெடி பண்ணிட்டு அவன் கண்ணாடி முன்னாடி போய் நான் அழகாக இருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனோட ஹேரெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து நேற்று நைட்டு வந்து ஜங் ஈஹோன் சொன்னதை வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஜங் ஈஹோன் என்ன சொல்லியிருப்பான்னா வந்து, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதை கேட்ட உடனே வந்து நம்ம கங் ஜேவோனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து இப்போ ஜங் ஈஹோனை பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு, நான் இன்றைக்கி அவனை மூவிக்கு கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து தேட்டருக்கு போவான். தேட்டருக்கு போய் நம்ம ஜங் ஈஹோனை வந்து, நம்ம இன்றைக்கி வந்து மூவி பார்க்க போகலாமா, ரிஹர்சல் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போவான். அப்போ தான் வந்து நம்ம ஜங் ஈஹோன் வந்து ஒரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவன் தான் வந்து உன் கூட வந்து நடிக்க போகிறவன், இவன் தான் எய்டனா நடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் ஈஹோன் வந்து கங் ஜேவோனுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். கங் ஜேவோனுக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஏன் வந்து இப்படியெல்லாம் நடக்குது, நான் வந்து அவனை மூவிக்கு கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா அப்போ நடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங் ஜேவோன் வருத்தப்பட்டுருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஜங் ஈஹோன் வந்து, இவன் தான் வந்து எய்டனா நடிக்க போகிறான் அவன் கூட அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவனும் வந்து சரி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வரவேற்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா, ஜங் ஈஹோன், நீ இவன் கூட தான் ரிஹர்சல் பண்ண போகிற, நீங்கள் 2 பேரும் போய் ரிஹர்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜங் ஈஹோன் கிளம்பிடுவான். இந்த பக்கம் வந்து நம்ம அந்த புதுசாக அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல, அவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா ஸ்கிரிப்டை படிச்சிட்ருக்கான். படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து, இந்த ஸ்கிரிப்டை பார்த்தா வந்து எய்டன் வந்து லூக்காவை விட்டு போகணும்னு நினைக்கல, எய்டனுக்கு வந்து லூக்கா மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம கங் ஜேவோனும், ஆமாம் உண்மையிலே வந்து எய்டன் வந்து லூக்காவை விட்டு பிரியணும்னு நினைக்கல, அவனுக்கு வந்து லூக்காவை வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங் ஜேவோன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு கங் ஜேவோன் வந்து சாரி கேட்குறான். ஏன்னா வந்து நம்ம புதுசாக அப்பாயிண்ட் பண்ண அந்த ஆக்டர் வந்து என்ன நினச்சிருப்பான்னா வந்து, நீங்கள் வந்து சும்மா தான் நடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் உண்மையிலேயே செம்மையாக நடிக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக வேறு இருக்கீங்க, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், சும்மா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங் ஜேவோன் வந்து சாரி கேட்டுட்ருப்பான். அப்போ தான் வந்து அங்கே புதுசாக அப்பாயிண்ட் பண்ணவன் வந்து என்ன கேட்பான்னா, உங்களுக்கும் வந்து ஜங் ஈஹோனுக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் 2 பேரும் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கங் ஜேவோன் வந்து அந்த புதுசாக அப்பாயிண்ட் ஆன அந்த ஆக்டர் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மூவிக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து சும்மா அந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்காக தானே போவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பான்.
இந்த சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க தியேட்டரில் ரிஹர்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த புதுசாக அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆக்டர் இருப்பான்ல, அவன் வந்து டைரெக்டாக யூடேஷாக்க தான் பார்க்க போகிறான். ஏன்னா யூடேஷாக் தான் வந்து அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். அவன் எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணான்னா வந்து ஜங் ஹீஹுனுக்கும் கங் ஜேவனுக்கும் என்ன நடக்குது, அவங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு தான் அனுப்பியிருப்பான். அவனும் அதே மாதிரி விசாரிச்சுட்டு இவங்க வந்து என்ன சொல்லுவான்னா, இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஹை ஸ்கூல்லேருந்தே ஒன்றா தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக நீ வந்து பிளான் போட்டு அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ தூரம் நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு யூடேஷாக் சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து இவங்க 2 பேரும் திருப்பி ரிஹர்சலுக்கு பிளான் பண்ணாங்க. என்னன்னா வந்து இந்த சீனை வந்து நம்ம ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்ட உடனே நம்ம கங் ஜேவனும் அந்த புதுசாக அப்பாயிண்ட் பண்ண ஆக்டரும் வந்து அந்த சீனை நடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி 2 பேரும் ஓடி வரும்போது நம்ம ஜங் ஹீஹுன் வந்து நடுவில் போகிறான். நடுவில் போய் லைட்டு சரியில்லை இந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு வரான். சரி அதுக்கப்புறம் இவன் இப்படி வந்துட்டான் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணும்போது திருப்பி அவர் நடுவில் வராரு. நடுவில் வந்து இந்த ஃப்ளோரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஜங் ஹீஹுனுக்கு வந்து கங் ஜேவன் இன்னொருத்தவனை கட்டிப்பிடிக்க போகிறது வந்து பார்க்குறதுக்கு ஜெலஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே பண்ணிகிட்டு இருந்ததுனால நம்ம கங் ஜேவன் என்ன பண்ணுறான்னா, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் போய் ஜங் ஹீஹுனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங் ஜேவனும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்போ தான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ண அந்த ஆக்டர் வந்து என்ன பார்ப்பான்னா வந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ சரியில்லை, ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு ஸ்கிரிப்டை வந்து மாற்றுறாங்க. அதாவது வந்து நீ அந்த சேர்லேருந்து சொல்லு, நான் வந்து நீ கூப்பிட்ட உடனே நான் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்புகிறேன், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக அப்பாயிண்ட் பண்ண ஆக்டர் வந்து கங் ஜேவன்கிட்ட சொல்லியிருப்பா. கங் ஜேவனும் அதுவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் மேலே ஏற ஆரம்பிக்கிறான். ஏற ஆரம்பிக்கும்போது அந்த சேர்ல இருக்க ஸ்க்ரூ ஒன்றும் கீழே விழுது. கீழே விழுந்ததை வந்து நம்ம ஜங் ஹீஹுன் பார்த்துடுறான். பார்த்துட்டு அவன் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே தான் வந்து பார்த்துட்ருப்பான். நம்ம கங் ஜேவனும் வந்து சேர்ல இருக்க ஸ்க்ரூ கீழே விழுந்ததை கண்டுக்காமல் அவன் நடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ தான் என்ன ஆயிடும்னா வந்து திடீர்னு வந்து அந்த சேர் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். உடைய ஆரம்பிச்சோடனே நம்ம கங் ஜேவன் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடுவான். விழும்போது நம்ம ஜங் ஹீஹுன் வந்து கரெக்டாக வந்து அவரோட கையை வச்சு நம்ம கங் ஜேவனை வந்து காப்பாற்றிடுவார். காப்பாற்றினதுனால வந்து நம்ம ஜங் ஹீஹுனுக்கு வந்து செம்மையாக அடிபட்டுருச்சு ஷோல்டரில். அதனால வந்து கங் ஜேவன் வந்து அவனோட ஷோல்டரை வந்து பார்த்துட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த புதுசாக அப்பாயிண்ட் ஆன ஆக்டர் கன்ஃபார்மே பண்ணிட்டான் இவனுங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஓடிட்டுருக்குன்னு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜங் ஹீஹுன் வந்து அடிபட்ட உடனே அந்த தியேட்டரில் இருக்க ஒரு ரூமில் போய் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுறான். உட்காந்த உடனே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் எதுக்கு அவங்க 2 பேருக்குள்ளே நடுவில் போகிறேன், நான் ஒரு வேளை ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் ஹீஹுன் வந்து அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் கங் ஜேவன் வந்து அந்த ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்துட்டு நான் உனக்காக மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த மெடிசன் எல்லாம் காமிச்சா நம்ம ஜங் ஹீஹுன் பக்கத்தில் உட்கார ஆரம்பிக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஜங் ஹீஹுன் வந்து அவனோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டாததுனால நம்ம கங் ஜேவன் என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ ட்ரெஸ்ஸை கழட்ட போறியா இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இல்லை வெயிட் பண்ண, நானே வந்து கழட்டுறேன், நீ மெடிசன் மட்டும் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜங் ஹீஹுனும் வந்து அவன் சொன்ன மாதிரியே வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவன் கை வந்து ரொம்பவே உரசிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கங் ஜேவன் தான் வந்து மருந்து போட்டுட்ருக்கான். மருந்து போட்டு விட்டுக்கிட்டே வந்து நம்ம கங் ஜேவன் வந்து ஜங் ஹீஹுன்ட்ட என்ன சொல்கிறான்னா வந்து, நீ ஏதோ ஒன்று வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு பையன் கூட இருந்ததை வந்து நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை, ஒரு சம்மந்தம் கூட இல்லை. பாஸ்ட்டில் வந்து நடந்தது, அது எப்படி அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நானும் அவனும் ஒன்றாலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஜங் ஹீஹுன் வந்து இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்டதுக்கு, நீ ஒரு வேளை அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கங் ஜேவன் வந்து அவன் கோவமாக இருக்கானா இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இல்லை கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூமெண்ட்டை வந்து கடைசியாக போடுறாங்க. அது என்னன்னா வந்து நம்ம கங் ஜேவன் வந்து கிளாஸில் வந்து தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் கீழே விழ போயிடுறான். அதனால வந்து நம்ம ஜங் ஹீஹுன் வந்து அவனுக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து அவனோட தலைக்கு வச்சு வைக்கிறான். வச்சுட்டு நம்ம ஜங் ஹீஹுன் வந்து கங் ஜேவனை வந்து அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் அவனோட கையை எடுத்து அவனோட தலையில் வந்து தடவிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஜங் ஹீஹுனும் அந்த கிளாஸ்லேயே வந்து அவன் பக்கத்துலேயே உட்காந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் வந்து ஒரு மூமெண்ட் வந்து பாஸ்ட்டில் நடந்தது. இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.